இறைவன் கொடுப்பதை தடுக்க முடியுமா? மேகவனம் என்ற காட்டில் தேவதத்தன் என்ற மகரிஷியின் ஆசிரமம் இருந்தது. ஆசிரமத்தை ஒட்டி ஒரு மிக அழகிய தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் துளசி, மந்தாரை, மல்லிகை செடிகள் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன. தோட்டத்தின் நடுவே ஒரு அழகிய குளமும் இருந்தது. அந்த குளத்தில் தாமரை, ஆம்பல் மலர்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன. தேவதத்த மகரிஷி அந்த ஆசிரமத்தை பராமரித்ததோடு சில பசுக்களையும் பராமரித்து வந்தார். அந்த இடத்தில் மங்களகரமான சூழல் நிலவியதால் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்து போனது. அத்தோடு தினமும் விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் செய்த பாலையே உணவாக ஏற்பார் மகரிஷி. இதனால் லக்ஷ்மி அவரை நேரில் காண ஆசிரமத்துக்கே வந்துவிட்டாள். தேவதத்த மகரிஷியே, உயிர்களிடத்திலும் தாவரங்களிடத்திலும் நீ காட்டும் அன்பு அளப்பரியது. அன்பே கடவுளை அடைய நல்ல மார்க்கம் ஆகும். இருந்தும் பகவானிடமும் நீ காட்டும் சரணாகதி மிகவும் உயர்ந்தது. மங்களகரமான இந்த இடத்தையும் உன் பக்தியையும் கண்டு ஆனந்தம் அடைகிறேன். என் அருள் பெற்றதால் நீர் செல்வ வளமுடன் வாழ்வீராக என வாழ்த்தினாள் மகாலட்சுமி. தன் இறைவன் பரந்தாமனின் பத்தினியை நேரில் கண்ட முனிவர் பக்தி பரவசத்துடன், தாயே, துறவிக்கு செல்வம் எதற்கு? பிறப்பற்ற முக்தியே என் விருப்பம். அதையே வரமாக அருளுங்கள் தாயே என்றார். முற்பிறவியில் செய்த புண்ணியத்தாலும் இப்பிறவியில் ஆற்றும் தர்ம கடமையாலும் நீர் செல்வந்தனாக வாழ்ந்தாக வேண்டும். அதன் பின்னரே உமக்கு முக்தி உண்டாகும் என்று சொல்லி மறைந்தாள் லக்ஷ்மி தாயார். அன்னையரின் அருள்வாக்கை கேட்ட முனிவர் துணுக்குற்றார். பற்றற்ற முனிவன் எனக்கு பணம் காசு எதற்கு? பதவி எதற்கு? மகாலட்சுமியின் அருள்வாக்கை முறியடிக்க தீர்மானித்த தேவதத்த மகரிஷி தன் ஆசிரமத்தை விட்டு கடும் வனத்துக்குள் சென்றார். ஓரிடத்தில் பல்லக்கு, பரிவாரம், படை வீரர்கள் என பெரும் கூட்டம் இருந்தது. காட்டுக்கு வேட்டையாட வந்த அந்நாட்டின் மன்னன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அவர் அருகில் அரசரின் பெருமையை உணர்த்தும் இரத்தின கிரீடம் பட்டு துணியில் பாங்காக வைக்கப்பட்டிருந்தது. இவற்றை பார்த்த தேவதத்த மகரிஷியின் மனதிற்குள் விபரீத எண்ணம் எழுந்தது. கிரீடத்தை காலால் உதைத்தால் மன்னரின் கோபத்துக்கு ஆளாகலாம். அதற்கு தண்டனையாக தன்னை கொல்ல மன்னர் உத்தரவிடுவார். உடம்பில் உயிர் இருந்தால் தானே அன்னையின் அருள்வாக்குப்படி செயல்பட வேண்டியிருக்கும். உயிரை விடுத்து நாராயணன் திருவடி நிழலில் தஞ்சம் அடைவேன். அதன் மூலம் லட்சுமியின் வாக்கு நிறைவேறாமல் போய்விடும் என்று எண்ணினார். மகரிஷியின் எண்ண ஓட்டத்தை அறிந்த லக்ஷ்மி தேவி அஷ்டநாகத்தில் ஒன்றான அனந்தனை அங்கு அனுப்பி கிரீடத்திற்குள் ஒளிந்து கொள்ள பணித்தாள். அன்னையின் வாக்குக்கு அடிபணிந்த அனந்தனும் சிறிய நாக உருவெடுத்து அந்த கிரீடத்துக்குள் மறைந்து கொண்டான். மன்னரை மகரிஷி நெருங்கினார். கிரீடத்தை காலால் உதைத்தார். பதறிப்போன வீரர்கள் கடும் கோபத்துடன் மகரிஷியை பிடிக்க விரைந்தனர். ஆனால் அரசரின் பார்வையில் கிரீடத்திற்குள் இருந்த பாம்பு வெளிப்பட்டு புதருக்குள் மறைந்தது தெளிவாக தெரிந்தது. உயிரை காக்கவே கிரீடத்தை மகரிஷி எட்டி உதைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட மன்னர் வீரர்களை தடுத்து நிறுத்தினார். மகரிஷியின் திருவடியில் விழுந்து நன்றி கூறினார். தேவதத்த மகரிஷியை அரண்மனைக்கு அழைத்துச் சென்ற மன்னர் மகரிஷியை ராஜகுருவாக ஏற்றார். அறம் தவறாது ஆட்சி செய்யும் மன்னனின் அன்புக்கு அடிபணிந்த தேவதத்த மகரிஷியும் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். தன் இன்னுயிரை காத்த மகரிஷியை சகல வசதிகளுடன் மரியாதைகளுடனும் அரண்மனையிலேயே வாழச் செய்தார் அரசர். இதைத்தான் பெரியவர்கள் கொடுக்க நினைக்கும் தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்று கூறுவர். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்கவும் முடியாது. நம் எண்ணத்தில், மனதில் தூய்மையும் எல்லா உயிர்களிடத்தில் அன்பும் நிறைந்து இருந்தால் நலமான வளமான வாழ்க்கையை யார் தடுத்தாலும் அதனை தகர்த்து ஆண்டவனே நமக்கு அருள்வான். நன்றி.